இஷ்டம், நீ ஆட்டுவித்தால் நான் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லி, நீ பேசுவித்தால் நான் பேசுகிறேன் அப்படின்னு அப்பர் பெருமானே சொன்னார். அதனால அப்படியே இருக்கு, அம்மா அம்போடு இருக்கிறது தான் சும்மா இருக்கிற ஸ்ட்ரீட். அதுதான் நம்ம ரமண பகவான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் சரணாகதி. அந்த சரணாகதியை பண்ணும்போது இந்த மற்ற பரிகாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜோசியத்தில் இருக்கிற பரிகாரங்கள்லாம் பண்ணதாக தான் கணக்காகும். ஏன்னா என்னைக்கு ஒருத்தன் வந்து ஒரு சிவன் கோவில் போறேன், ஒரு சுவாமி அம்பாளி தரிசனம் பண்றேன், அந்த சிவன் சன்னதியில அக்காடான்னு உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அந்த ஒரு ஸ்தல விருட்சம் கீழே சாயரக்ஷ வேலை சிவசிவான்னு அக்காடான்னு உட்காந்துட்டு அப்பாடான்னு அம்போன்னு உட்காந்துட்டேன்னாக்க அம்போன்னு சிவசம்போ தான் அப்புறம். அதனால வந்து வேற பரிகாரமே கிடையாது. அதுதான் பரிகாரம், உசந்த பரிகாரம். அதுதான் வந்து தை வில் பி டன் அப்படின்னு சொன்னார் பகவான். ஒன்றும் இந்த சந்தேகம்லாம் யாருக்கு வருதுன்னு விசாரம் பண்ணேன், இந்த கஷ்டமெல்லாம் யாருக்கு வருதுன்னு விசாரம் பண்ணேன். அப்படி அது பண்ண முடியலையா, அவன் விட்ட வழி தை வில் பி டன். இனிமே என்ன இருக்கு, வந்தாச்சு நாடகத்துக்கு வந்துட்டோம், நம்ம உள்ள தள்ளி விட்டா மாயா